மறக்க முடியாத இரவுகள். எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 3 பார்க்கலாங்களா? ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ரெசார்ட் போயிட்டு பஞ்சாயத்து ஆயிருக்கும். அதெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? காமன் வந்து காப்பாத்திருப்பாரு. கிம்ம வந்துட்டு இப்போ கூப்பிட்டு போறாங்க. சரி எப்படியோ கூட வந்துருப்பா அப்படின்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானப்படுத்திட்டாரு தலைவரு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி தெரியும். நல்லா வெளிய பெரிய பெரிய பணக்காரங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜெட் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏர் ஜெட் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, தலைவன் மாஃபியா தலைவன் வேற. சொல்லவா வேணும். அவனுக்குன்னு தனியா ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கு. அதில இது பண்ணிட்டு நம்ம தலைவன கைய பிடிச்சு கூப்பிட்டு போறான். உடனே வந்துட்டு 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்காங்க. காம் வந்துட்டு கேட்குறான் கிம்ம பார்த்து, "என்ன பயமா இருக்கா?" அப்படின்னோன்னே, கிம் வந்துட்டு லைட்டா மண்டையாட்டுறான். அவ அப்படியே பீதியிலேயே மண்டையாட்டிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு காம் வந்து சொல்றாரு, "நீ அடம் பிடிப்பேன்னு ரொம்பவே தெரியும். அடமென்ட்டுன்னு தெரியும். சரி இந்தா கைய பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி கைய நீட்டுறாப்படி. அப்படின்னு தயங்கிட்டே பயவுல கிம் போய் காமானோட கைய பிடிச்சுக்கிறாரு. அப்படியே அந்த பயத்துல பயப்பட ஷேக் ஆகுது தெரியுது நல்லாவே. ஏன்னா ஃப்ளைட்லலாம் போயிருப்பாங்க. ஆனா ஜெட்டுங்கும்போது இன்னுமே வந்து இந்த கொஞ்சம் வைப்ரண்ட் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான். அதுக்கப்புறம் உடனே காம் வந்து சொல்றாரு, "எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. நான் நீ என்ன சொன்னாலும் சரி கேட்பேன்னு சொல்லி சொல்லு" அப்படின்னோன்னே, கிம் வந்துட்டு அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்தும், நான் கேட்கறதும், கேட்காததும் அப்படின்னோன்னே, அப்பவும் சரி பயபுள்ள வீராசாமி தானே வேற நம்ம கிம்மு சொல்லவா வேணும், வீராப்புக்கு பஞ்சம் இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில தான் தலைவன் போயிட்டுருக்காப்படி. அப்புறம் அப்படியே அவங்க வந்து சேர வேண்டிய இடம் வந்துருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கோமான் இறங்குறாரு. அப்படியே கைய குடுத்து நம்ம கிம்ம பாசத்தோட இறக்கி விட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. அந்த கை கோர்த்து போகிற காட்சி இருக்கே, கண்கொள்ளா காட்சிங்கிற தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் எஃபெக்ட்டில் அதாவது நைட் டைம் போயிட்டு கார்லாம் போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிது. நான் கூட வழக்கமா நம்ம காமன் வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினச்சேன். அதுதான் இல்லை. டேரெக்டாக போயிட்டு ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. என்னென்னு பார்க்கும்போது அந்த ஹெட் பாடி கார்டு இருப்பான் இல்லையா, அவன் தான் ஃபஸ்ட்டு வெளியே வரான். அந்த வீட்டுக்குள்ளேருந்து இன்னொரு பாடி கார்டு ஒருத்தன் வெளியே வரான். வந்துட்டு "என்னாச்சு? எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே காம் இருந்துட்டு சொல்றாரு, "நாங்க வந்து டேனிய பார்க்க வந்திருக்கோம். காமன் வந்திருக்காரு பார்க்கணும்." அப்படின்னோன்னே, சரின்னு சொல்லி அங்கே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. காருக்குள்ளே பார்த்தா காமான் வந்துட்டு சொல்றாரு, "என்ன நடந்தாலும் சரி கார் விட்டு வெளியே வந்துடா சரியா?" அப்படின்னோன்னே கிம் இருந்துட்டு, "நம்ம கிம் எப்போ சொல்ற வச்சு கேட்டுருக்க? எப்பவுமே இப்படிதாங்க. ஏதோ ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் கண்டிப்பா அதுவும் ஹீரோ, ஹீரோயின்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இது பிஎல் சீரிஸ் 2ல ஒண்ணு கண்டிப்பா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஓங்கி ரகி ரகின்னு கண்ணத்தோட சாத்தலாமான்னு இருக்கும். இருந்தாலும் சரி மனசு கேட்காது. ஹீரோவா போயிட்டு போனவா போட்டு பொழச்சு போட்டுன்னு சொல்லி இது பண்ணுவோம். சில இடத்துல அடம் பிடிக்கிறது நல்லா தான் இருக்கும். சில இடத்துல பார்த்தா ஓங்கி ஒண்ணு உள்ளான்னு தான் இருக்கும். சரி பரவாயில்ல நம்ம கதைக்கு வருவோம். உடனே காமா வந்துட்டு சொன்னோன்னே காருக்குள்ளேயே இருப்பா அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, "ஏன் என் கூட என்னைய வந்து உங்க கூட வர விட மாட்டேறீங்க? ஏன் நான் வரக்கூடாதாக்கா?" அப்படின்னோன்னே காமா வந்துட்டு சொல்றாரு பொறுமையா, "அங்க சிச்சுவேஷன் எப்படி மாறும்னு தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன். உன்னோட சேஃப்டி தான் முக்கியம். சரி அதுதான் சொல்றேன் காருக்குள்ளேயே இரு. நீ படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்னோன்னே, ஆ கிம் இருந்துட்டு சொல்றாப்படி, ஆ "நான் கூட வரட்டுமா?" அப்படின்னோன்னயே, "நீ வேணா நீ காருக்குள்ளேயே இருன்னு" சொல்லி காமன் சொல்றாரு. உடனே காமன் வந்துட்டு கதவ திறந்துட்டு போறாரு. இப்போ என்னைய நீங்க உள்ள இருந்துட்டு சொல்றீங்க. உள்ள இருக்க சொல்றீங்க. பத்திரமா இருக்க சொல்லிட்டு நீங்க போறீங்க. உங்களோட சேஃப்டி என்ன ஆகும்? அப்படின்னோன்னே, "ஓ! என்னைய பத்தி நீ கவலையெல்லாம் படுறியா?" அப்படின்னோன்னே, சரி இவன் ஒருத்தன் அப்படிங்கிறத கிம் யோசிக்கிறான். அதுக்கப்புறமா பார்க்கும்போது இப்போ டேனி வந்துட்டு உள்ளேருந்து வெளிய வரா. வந்ததுக்கப்புறமா காமா வந்து சொல்றாங்க, "அ என்ன டேனி உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல வச்சு தான் நீ பேசுவியா? அதுவும் ஏன் வந்தீங்கன்னு கேட்குற?" அப்படிங்கிற ரேஞ்சில இப்ப அவன் எடுத்தோனயே ஏன் வந்தீங்கிற ரேஞ்சில தான் கேட்டிருப்பான். டேனி இருந்துட்டு சொல்றான், ஏன்னா அ தெரியும் என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்னு நல்லா டேனிக்கு தெரியும். அதனால சிரிச்சுட்டே நிக்கிறான். அந்த நவட்ட சிரிப்புட்டே சிரிச்சுட்டு நிக்கிறான். காமா வந்து சொல்றாரு, "சரி வெளிய வா நின்றுருக்க. உள்ள ஏதாச்சும் கூப்பிடலாம் இல்லைங்களா?" அப்படின்னோன்னே, டேனி வந்து சொல்றான், "எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க போறதில்ல. சரி எதா இருந்தாலும் சரி, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். சரி சொல்லுங்க" அப்படின்னோன்னே, "சரி ரொம்ப அவசரப்படாத, ரொம்பவும் பேசாத. சரியா? நான் வந்து உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். நான் அந்த ஃபோன்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி. என்ன சில பார்ட்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்த. இந்தா உன் கிஃப்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டுறாப்படி. மத்த அடியார் எல்லாத்தையுமே அவங்க அங்கேருந்து அடிக்க போயிருப்பாங்கல்ல, அவன் வந்து கொல்ல கிடையாது. நம்ம கிம் சொல்லிட்டா நம்ம காமன் கேட்காம இருப்பாரா தலைவன்? யாரும் கொல்லவலாம் கிடையாது. கை கால் முறிச்சு அந்த ரேஞ்சில தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு. "சீக்கிரம் வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு உட்காருங்கடா" அப்படின்னு சொன்னோன்னே,
டேனி பார்த்துட்டு அவனுக்கு அது ஷாக்கிங்காக இருக்குப்பா இவளுக்கு மாட்டிருச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காமான் வந்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி அவங்களுக்கு சில பாடமெல்லாம் எடுத்திருக்கப்பா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நம்புறேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு சொல்லி, சரி இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆ சரி இனிமேலேருந்து இந்த மாரி சிர்றத்தனமான வேலை என்னைய வந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். ஏன் ஆள் அடிச்சா இவன் பணிஞ்சு வந்துரும். அந்த மாரி சில்ற வேலை, காயின்ஸ் வேலையெல்லாம் பண்ணாத. என்கிட்ட மோதுறதா இருந்தா டைரக்ட்டா மோது. சரியா? அப்புறம் டேனி வந்துட்டு இருந்தாலும் சரி, நான் எதுவும் பண்ண கிடையாது. எனக்கு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வில்லன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நம்ம ஹெட் பாடி கார்டுக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் இருந்தா இல்லேன்னு வேற நீ மறுக்க வேற செய்வ. எல்லா பண்றதும் பண்ணிட்டு அப்படின்னோனே, உடனே காமன்னு சொல்றாரு, நான் வந்து இங்க சண்டை போடவெல்லாம் வர கிடையாது. சரியா? நான் வந்து இங்க வந்து உன்ன எச்சரிக்கை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னொருக்க இந்த மாரி நீ பண்ணேன்னு வையேன், சரி இப்படி பேசிட்டெல்லாம் இருக்க மாட்ட. இன்னொருக்க இந்த மாரி பண்ணாம விட மாட்ட. பண்றதுக்கு நீயே இல்லாத மாரி பண்ணிருவ. சரியா? அப்படின்னோனே டேனி வந்துட்டு, ஓ! என்னைய பயமுறுத்தி பார்க்குறியா இன்னைக்கு? அப்படின்னோனே, சரி என்ன மாரி ஆளெல்லாம் வந்துட்டு பயமுறுத்த முடியுமாப்பா உங்கள? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னோனே, சரி நான் வந்து உன் ஆள திருப்பி குடுக்குறதுக்கு தான்ப்பா வந்தேன். என் வேலை இதோட முடிஞ்சிச்சு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு, சில பார்ட்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். மிஸ் ஆயிருக்கான்னு கரெக்ட்டா பாரு. எவன் என் ஆள் மேல கை வச்சானோ, அவனோட கை தான் இல்லாம மெயினா வந்திருக்கான். அதையும் பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போறான். கரெக்ட்டா நம்ம கிம் இத எப்பவுமே வந்து பேலன்ஸ் இந்த 7:29ல 7:30ன்னு ஒண்ணு இன்க்ளூட் பண்ணோம்ல. அதனால தலைவன் டக்கு 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 புக்கு டக்கு புக்குன்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி வந்துட்டு, உடனே கமல் வந்து இது பண்றான். காருக்குள்ள போ அப்படின்னோனே, இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னோனே, நம்ம காமன தள்ளி விட்டு கிம் வரான். உடனே டேனியும் இறங்கி ஒரு ஸ்டெப் வந்தோனே, தலைவன் அடி வாங்குறதுக்குன்னே வந்தவனாட்டம் இறங்கி வரான். வந்தோனே நம்ம கிம்மு பொழுக்குன்னு ஒரு குத்து. ஒய்ய என்ன தைரியம் இருந்தா, ஆ என் தம்பி, என் அண்ணன் பசங்களலாம் வந்துட்டு அந்த சால்மன் எல்லாத்தையும் வந்து அடிச்சிருப்ப. அதுக்கு தான்டா இந்த அடி. ஆ வாங்கிக்கோ. என்ன ஹர்ட் பண்ணியிருந்தா அத கூட நான் விட்டுருவேன். ஆ உடனே காம் வந்து சாரிப்பா. அவன் வந்த ஃபாஸ்ட்டுக்கு என்னால அவன கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னோனே டேனி வந்துட்டு, "என்ன தைரியம் இருந்தா இந்த வேலை நீ பண்ணியிருப்ப. என்ன கிம் வந்துட்டு என்ன இன்னும் உனக்கு வேணுமா? சொல்லு, சொல்லு" அப்படின்னோன, எல்லா ஆளுகளும் இந்த பக்கம் புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. காமன் வந்து கிம்ம புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. டேனி அந்த பக்கம் புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்கக்கா. ஆளுகலாம் நடுவுல நின்னு தடுத்துட்டு இருக்காங்க. ஆ உடனே காமன் வந்து கோவத்துல, "வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். டேனி உச்சக்கட்ட கோவத்துல இருக்க, "வீட்டுக்கு வந்து விளக்கமாத்துல வாங்குன கதையா?" அப்படிங்கிற ரேஞ்சுல தான் தலைவன் கதை போயிட்டுருக்குது. உடனே அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா அ காலையில காமிக்கிறாங்க. ஐ மீன் லேட் நைட் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்துட்டு உள்ள ஒரு ரூம்குள்ள அது என்ன ரூமுன்னு பார்த்தா, நம்ம காமன் வந்து வீட்லயே வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த ரூம்ல தான் உட்காந்து வேலை பண்ணிட்டுருக்காங்க. "ஏன் என்ன ஆச்சு? எதுனா சொல்லணுமா?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது. கிச்சன் நான் யூஸ் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க வந்தேன் அப்படின்னோனே, "ஆ சரி. நீ அந்த ஆன்ட்டிய கூப்பிடு. நீல ஆன்ட்டிய கூப்பிடு. அதான் பைபூனோட ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா? அவங்கள கூப்பிடு. அவங்க உனக்கு சமைச்சு தரட்டும்" அப்படின்னோனே, "இல்ல அதெல்லாம் வேணாம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. நான் என்ன சிம்பிளா தான் பண்ணிக்க போறேன். அதனால உங்களால ஹெல்ப் வேணாம்" அப்படின்னோனே, காமன் வந்து சொல்றாரு, "சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா நம்ம ஆளுங்க யாராச்சும் கூப்பிட்டுக்கோ" அப்படின்னோனே, கிம் வந்து சரி. அப்புறம் திரும்பினோனே டக்குன்னு திரும்பிட்டு, "ஆமா நீங்களும் இன்னும் சாப்பிடலைல? நீங்களும் சாப்பிட்றீங்களா? நானும் உங்களுக்கும் சேர்த்தே சமைக்கிறேன்" அப்படின்னோனே, காமன் வந்து சொல்றாரு, இந்த மாரி சரி நீ எனக்கு எது செஞ்சு குடுத்தாலும் சரி நான் சாப்பிட தயார் அப்படின்னோனே என் மைண்ட் வாய்ஸு, ஆமா உனக்கு அனகோண்டா குழம்பும், ஆமைக்கறி வறுவலும் வறுத்து வச்சா தான்டா ஆகும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் என் தாட் போச்சு. அது வேற விஷயம்னு வையுங்களேன். உடனே வந்துட்டு, சரி நான் ஒரு வாட்டி சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள நான் கூப்பிட்றேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னோன்னே, அவன் கிம் வந்துட்டு கிச்சனுக்கு போறான். நம்ம காமன் வந்துட்டு உள்ள சொல்லிட்டுருக்காரு. "நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கிறத மட்டும் தான் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறடா. என்னதான் பண்ணட்டும் நீ வச்சுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே வெக்கத்துல சிரிக்கிறாங்க. எனக்கே பார்த்தோன்னே ப்ளஷ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா கிச்சன்ல காமிக்கிறாங்க. நம்ம தலைவன் தக்காளியா இருக்கிறது என்ன, கீரைய பொறுக்கிறது என்ன. அது என்னப்பா ஹீரோ, ஹீரோயின் அந்த ரேஞ்சில வரவங்க மட்டும் ஒவ்வொரு கீரையா கிள்றீங்க, ஒவ்வொரு தலைய கிள்றீங்க. அந்த மாரி கிள்ளிட்டு இருந்தேன்னா, எங்க அம்மா விளக்கமாத்தால போடு. புடுங்குடி 5, 6 எண்ணம் டக்கு டக்கு டக்குன்னு புடுங்கி குடுத்துனா 10 நிமிஷம் தான் கீரைகள் இருக்கலாம். நான் அதிகபட்சமா டைம் எடுத்துக்கிறது. ஆ ஆனா கதைக்கு வருவோம். சரிங்களா? இப்போ வந்து காமன் வந்து அவர் ஒர்க் பிளேஸ்ல இருக்காரு. அந்த காமும், அந்த கிரிட்டுன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவனும் வராங்க. 2 பேர் வந்துட்டு சொல்றாங்க. காமன் வந்துட்டு கேட்குறாரு, "என்ன விஷயம்? சொல்லுங்க." அப்படின்னோன்னே, "இல்ல சார், இப்போ ஏன் நீங்க ரெஸ்ட் எடுக்காம இருக்கீங்க?" அப்படின்னோன்னே, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ வந்த விஷயம் சொல்லுப்பா." அப்படின்னோன்னே, இல்ல நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த கேசினோட விஷயம். அதுதாங்க போயிட்டுருக்குது. அ கண்டிப்பா இந்த தாட்டி நம்மளுக்குன்னு கிடைக்கும். அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைச்சிச்சு. கிடைச்ச இன்ஃபர்மேஷன வச்சு பார்க்கும்போது, நம்மளுக்கு தான் அந்த கேசினோவோட இலை கிடைக்கும். அது சொல்லலான்னு சொல்லிடுது அப்படின்னோன்னே, காமனுக்கு லைட்டா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடுது. சரி நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு இது உட்காண்ட்ருக்காப்புடி கரெக்ட்டா செர்ரி வந்து கால் பண்றா. நம்ம காமானோட ஃபோனுக்கு. காமான் பார்த்து இது ஒண்ணு இருக்கிற பிரச்சனையில நீ வேறயா? அப்படிங்கிற ரேஞ்சில தலைவன் கால சைலண்ட்ல போட்டு ஓரமா வச்சுர்றாரு. அவ சும்மா இருப்பாளா? அவ மறுபடியும் காமுக்கு கால் பண்றா. காமுக்கு கால் பண்ணதுக்கப்புறமா காமான் வந்துட்டு காமன் கிட்ட காம் வந்து கேட்குறா. இந்த மாரி கால் அட்டெண்ட் பண்றா. அட்டெண்ட் பண்ணு நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. நெறைய வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவகிட்ட சொல்லிரு. அப்படின்னா அவன் கால் அட்டெண்ட் பண்ண போயிர்றான். தலைவன் காமான் வந்துட்டு நின்றுருக்காப்படி. அ ஆ இது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தனியா பேசுனான். இல்ல அவரு பிஸியா இருக்காரு. உங்க கூட இப்ப பேச முடியாது. நீங்களும் இங்க வர வேணாம். அ சரிங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறான். இந்த பேசிட்டு இருக்கிறத நம்ம காமோட ஆளான பைபன் வந்து பின்னாடி இருந்துட்டு கேட்குறான். நடு சாமத்துல இவன் எதுக்கு வெளிய வந்தான் நம்ம ரூம் விட்டு? அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி இருந்துச்சு. இருந்தாலும் கதை ஃப்ளோல போகணும்ல. ஆ அதுக்கப்புறம் அந்த கிரிட் வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டுருக்கான் பாடிகார்ட் ஒருத்தன். காமாந்து "ஏதோ நீ பேசுனேன்னு நெனைக்கிறேன். என்னன்னு சொல்லுப்பா" அப்படின்னோன்னே, "இல்ல இந்த தாட்டி நான் செக் பண்ணிட்டேன். வேர் ஹவுஸ்ல போயிட்டு எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி பண்றதுக்கு முன்னாட எந்த ஒரு வேலையும் சரி பண்றதுக்கு முன்னாட, ஏன்னா ஒர்க்கர்ஸோட சேஃப்டி முக்கியம்ல. அதான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது இன்னொருக்கா அந்த தப்பு நடக்காம பார்த்துக்கலான்னு சொல்லிடுது." அப்படின்னோன்னே, காமான் வந்துட்டு "நல்லது. சரி நீயும் போய் ரெஸ்ட் எடுப்போம்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிரிட் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து நிற்கிறான். உடனே காமான் பார்த்துட்டு, "என்ன? என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறேன் கேளு." அப்படின்னோன்னே, அந்த பாடி கார்ட் வந்துட்டு சொல்றான். இந்த மாரி இல்ல இப்போ கொஞ்ச நாளாவே நீங்க நல்ல மூட்லயே இருக்கீங்க. இந்த மாரி நான் உங்கள பார்த்ததே இல்ல. நானும் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இந்த மாரி நீங்க சந்தோஷமா இருந்து பார்த்ததில்ல. அதுதான் என்னன்னு கேட்கலாம்." அப்படின்னோன்னே, கமானுக்கு அப்படியே வந்து பயிர்ப்பு. அச்சச்சோ! என்னத்த சொல்ல? பயவுல வந்துட்டு, "ஆ நீயும் லவ் பண்ணி தான் பாரேன் தெரியும்." அப்படின்னோன்னயே, நம்ம அந்த பாடி கார்டு வந்துட்டு, "ஆ லவ்வா? அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் புரிஞ்சுக்கிறான். ஓகே. காதல் பண்ற வேலையப்பா இதுன்னு சொல்லிட்டு, அவனும் திரும்பி அவன் ரூமுக்கு போயிடுறான். இவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம கிம் கிட்ட காமன் வந்து கிச்சனுக்கு போறாங்க. அதோட எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 3 வந்து முடியுது. பார்ட் 4 என்னங்கிறத அடுத்த இது பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நான் இன்னொரு புது சீரிஸு போடலான்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்கோயிங் ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆல்ஃபா, அந்த ஒமேகா அந்த மாரி இருக்கு இல்லைங்களா? அந்த இதுதான். அந்த மாரி ஜர்னர் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க ஓகேன்னு போடுங்க. அந்த சீரிஸ் போடுறேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ, ஒரு பார்ட் மட்டும் பேசி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரீயூஸ்டு கிளைம்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, சேனல்ல வந்து அப்புறம் இழுத்து சாத்திருவாங்க. அதனால தான் பயமா இருக்கு. அதனால ஒரு பார்ட் மட்டும் போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு நான் ஃபர்தரா வந்துட்டு ஆடியோவா, இல்ல ஆடியோ ப்ளஸ் வீடியோவாங்கிறது ஃபர்தரா நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.